ஹலோ பிடிஎஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம இந்த பேக்ல ஆட் பண்ணியிருக்கிற அந்த மெயினான ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் இருந்தாலே போதும், உங்க ஸ்கின்னை வந்து சூப்பரா பிரைட்டன் பண்ணலாம் அண்ட் க்ளோயிங்காகவும் ஆக்கலாம். முக்கியமா உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேனை வந்து ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேக்கை தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஸ்க்ரப்பிங் வந்து பண்ண போறோம். ஸ்க்ரப் பண்றதுக்கு வந்து ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்ட் காஃபி பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஆட் பண்ண வேண்டிய பொருள் தான் மெயினான இன்கிரீடியன்ட். அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒண்ணும் இல்லைங்க, பாதி தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை வந்து இது கூட நம்ம டிப் பண்ணி நம்ம ஃபேஸ்ல வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போறோம். இப்ப இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க. மொத்தம் 2 ஸ்டெப் இருக்கு. அந்த 2 ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். இப்ப அந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். எப்பயுமே நீங்க ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ வந்து தண்ணிய வச்சு ஃபேஸ்ல வந்து வெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரையான ஸ்கின்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிடக்கூடாது. ட்ரையான ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா தண்ணியில நனைச்சுக்கோங்க. இப்ப இந்த பேக்கை வந்து இப்ப இந்த ஸ்க்ரப்பை வந்து என்னோட ஃபேஸ்லயும் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் மோஷன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஸ்க்ரப் வந்து எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்க்ரப் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற டர்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே வந்து வெளியேறியதும் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்க்ரப்பும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க ரொம்பவே மைல்டா தான் பண்ணணும். நான் இதை வீடியோல வந்து ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்பீடா பண்ற மாதிரி இருக்கு. நீங்க பண்ணும்போது ரொம்பவே மைல்டா பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க நீங்க ஸ்க்ரப் பண்ணும் போதே உங்க ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்க பிக்மெண்டேஷனை கம்மி பண்றதுக்கும் வந்து இந்த ஸ்க்ரப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க. இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஒரு லைட்டா ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக் தான். பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இப்போ வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் ஃபிளவர் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடரும் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து நான் தக்காளி இருக்கு இல்லையா, அதை வந்து அரைச்சு பல்ப்பா எடுத்து வச்சிருக்கேன். அந்த பல்ப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு ஒரு பேக் டைப்புக்கு வந்து கிடைக்கும். அந்த பேக்கை எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இப்ப பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக்கை தான் இப்ப நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நீங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக்னஸ், கருமை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுக்கும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம முல்தானி மட்டி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். முல்தானி மட்டி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்றதுக்கும் இந்த முல்தானி மட்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து கிராம் ஃபிளவர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கிராம் ஃபிளவர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும்.
அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன போயி நல்லா டீப்பா உங்க ஸ்கின்ன வந்து கிளீன் பண்ணியும், உங்க ஸ்கின்ன வந்து நல்லா கிளியரா மாத்தி குடுக்குறதுக்கும் வந்து இந்த கிராம் ஃபிளார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்டாவே நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ், பிளாக்னஸ், பிக்மெண்டேஷன், ஹெவியான பிக்மெண்டேஷன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனா மாத்தி குடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேன், பிக்மெண்டேஷன், டல்னஸ், பிளாக் மார்க் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். அதனால தான் இந்த பேக்ல வந்து நம்ம தக்காளி வந்து மெயின் இன்கிரீடியன்ட்டா வந்து எடுத்திருக்கோம். இப்ப 15 மினிட்ஸ் வந்து ஆயிருச்சு. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்ப என்னோட ஃபேஸ ஃபுல்லா நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னோட ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கு. இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னிங் ஆகுறத வந்து நீங்களே கண்கூடா பார்க்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இந்த பேக். இந்த பேக்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.